அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த இந்த மாதத்தில் அவர்களின் பெருமையை பற்றி பேசப்படக்கூடிய இந்த மாதத்தில் நாமும் சிலதை பேசிய அவருடைய பெருமையை பேசுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய நாவுக்கும் பெருமை சேர்ப்போமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும்போது சொல்லுவான், மனிதர்கள் மாத்திரம் அல்லாஹ்வை தொழுவதில்லை, மனிதர்கள் மாத்திரம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதில்லை. வயும் மின் ஷையின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினமும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. இன்னொரு இடத்திலே சொல்வான், வத்தைரு சாஃபாத், பறவைகள் அப்படியே வரிசையாக நின்று கொண்டு, ஆகாயத்திலே வரிசையாக நின்று கொண்டு அவைகள் அல்லாஹ்வை தியானிக்கிறது. குல்லுன் கது அலிம சலாத்தஹு வ தஸ்பீஹா. பறவைகள் அனைத்தும் தன்னுடைய வணக்கத்தை, தன்னுடைய தஸ்பீகை அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுபோல நம்முடைய நபி இருக்கிறாங்களே, இவர்கள் ஒரு பிரதமரை போல அல்ல, ஒரு ஜனாதிபதியை போல அல்ல. பிரதமர் என்பவர் ஒரு நாட்டுக்கு மட்டுமே சொந்தமானவர், ஜனாதிபதி என்பவர் ஒரு நாட்டுக்கு மட்டுமே சொந்தமானவர். ஆனால் நம்முடைய நபியை அல்லாஹ் ஒரு வேல்டு நபியாக ஆக்கி காட்டினார். உலகத்திலே சூரியன் உதிக்கிற இடத்திலிருந்து சூரியன் மறைகிற இடம் வரைக்கும் மனிதர்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அத்தனை பேரும் ரசூலுல்லாவை நபியாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான், இன்னா அர்சல்நாக்க காஃபத்தல் இன்னாஸ். நபியை நீங்கள் ஒரு தேசிய நபிங்கிறார்கள். உலகத்திலே அத்தனை பேருக்கும் நபியாக இருக்கக்கூடிய நபி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் மனுஷர்களுக்கு மாத்திரமல்ல, ஜின்களுக்கும் நபியாக இருக்கிறார். அதனால தான் ஜின்களுக்கும் அவங்க என்ன செய்தாங்க, பயான் செய்தாங்க, குர்ஆன் ஓதி காட்டினாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ரசூலுல்லாவினுடைய மனசு எப்படிப்பட்ட மனசுன்னு சொன்னா, ரசூலுல்லாவை எப்படி ஒரு உலக அளவுக்கு நபியாக காட்டின மாதிரி ரசூலுல்லாவுடைய பாசமும் ஒரு உலக அளவுக்கு பாசமான நபி. இன்னைக்கு பாருங்க, பாசத்தை வீட்டில் கூட நிறைய பேர் காட்ட மாட்டுக்கான், பிள்ளைகள்கிட்ட கூட காட்ட மாட்டுக்கான். ஆனால் ரசூலுல்லாவுடைய பாசம் இருக்கிறதே, அது ஒரு உலகளாவிய பாசம். அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று சொல்லுவான், நீங்கள் உலகத்திற்கே அருளாக வந்தவர் என்று சொல்லி காட்டுவான். அதனால தான் இந்த உலகத்தில் நமக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கோ இல்லையோ, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்துக்கும் அந்த நன்றி இருந்தது. நம்மளா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அருளாக வந்திருக்காங்க, நாம் அவங்களுக்கு நன்றி இருக்கிறது, நாம் அவங்க மீது என்ன செய்யணும், பாசம் காட்டணும். பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாவுடைய காலத்து உஹது போரில் ஒரு ஆடு, உஹது போர்க்களத்தில் ஒருத்தன் என்ன செய்தான், ரசூலுல்லாவுடைய தலையில் ஒரு வாளால் அடிச்சுன்னு அவருடைய மண்டையை உடைய வச்சான். ரசூலுல்லாவுடைய ஹெல்மெட் நொறுங்குது. அதனால் அதில் உள்ள நிறைய ஆணிகள்லாம் ரசூலுல்லாவுடைய கன்னத்தில் உள்ள நுழைஞ்சி முகத்தையெல்லாம் இரத்த கோரையை ஆக்கணும். அவன் அதை முடிஞ்சு என்ன செய்தான், தன்னுடைய காட்டு பகுதிக்கு போய் தன் ஆடுகளை பார்வையிட போயிருந்தான். இவனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது. இவன் வளர்த்த கடாதான். ரசூலுல்லாவை தலையில் எந்த பாலால் தலையில் நொறுக்கிட்டு போனானோ அவன் பேர் இப்னு கமியா என்று பேர், அவன் பேர். அவனை எதிர்பார்த்து அந்த மலையில் அந்த வேகமாக ரிவர்ஸில் போய் வேகமாக அவனை முட்டியது. எழுதுவாங்கப்பா, நத்தஹூ நத்தஹா ஓ கத்தாஹூ கிதா, ரொம்ப பலமாக அவனை தள்ளி அங்கிருந்து உச்சியிலிருந்து கீழே அவனை தள்ளி விட்டது. ரசூலுல்லாவை தலையை உடைச்சிட்டு வந்தான். இவன் உடம்பெல்லாம் பீஸ் பீஸாக பாறையில் இருந்து விழுந்தது என்று எழுதுவான். பாருங்க, ரசூலுல்லாவையா நீ காயப்படுத்தினாய், இந்த உலகத்தில் ஒரு துண்டு கூட உனக்கு உன் உடம்பை துண்டு துண்டான ஆக்கிரம் பாரு என்று அவன் வளர்த்த கடாவே அவனை எதிர்க்க ஆரம்பித்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகர், அதாவது பத்ர் போர் வெற்றி கொண்டு வெற்றி சந்தோஷத்தை வெற்றி கழிப்பில் வந்துட்டு இருக்கிறாங்க. குறுக்க ஒரு பெண்மணி, ஒரு யூத பெண்மணி
ஒரு பெரிய பாத்திரத்தை தூக்கி பொரித்த ஆடோடு ரசூல்லா பார்த்த உடனே வாழ்த்துக்கள் நபியே, வாழ்த்துக்கள், வெற்றி கிடைத்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு விசேஷமான ஒரு வரல, உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலான்ட்டு நான் ஒரு விசேஷமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைச்சியை ரசூலுல்லாவுக்கு கொடுக்கறதுக்காக நல்ல வார்த்தையை போல இனிப்பாக பேசினான். அந்த சமயத்தில் பொரித்து சமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய உயிரில்லாத ஆடு என்ன பேசுது தெரியுமா? நாயகமே, நீங்கள் சாப்பிட்டாதீங்க, இவன் விஷ வச்சு தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க அவங்கள கொள்றதுக்காக. வெளி பேச்சு தேன்மா இருக்கிறது, ஆனால் பாம்புத்தனமானவளாக நடந்து கொள்கிறார் என்பதை அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த ஆடு பேசியதை வரலாற்றிலே சுயூத்தி இமாம் எழுதி காட்டுவார். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் கோட்டையை வெற்றி கொண்டார்கள். அந்த வெற்றி முடிந்த பிறகு ஜெய்னபுன்னு ஒரு யூத பெண் ரசூலுல்லாவுக்கு விருந்து வைத்தார். அந்த கறியில கூட ஒரு பாய்சனை கலந்து தான் அந்த பொரிச்ச அந்த கறியை ரசூலுல்லாவுக்கு பிடிச்சது முன்சந்து ஆட்டில். அந்த முன்சந்தில் விஷத்தை தேய்ச்சி அவர் பொரிச்சு ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கறி கையில் இருக்கும்போது, நாயகமே, லா தவக்குலி இன்னி மஸ்மூமத்துன், என்னை தின்னுபடாதீங்க, நான் விஷ வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி பொரிச்ச கறி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து மையத்துகள்லாம் பேசுறதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் ஆடுகள் மையத்தான பிறகு ரசூலுல்லாஹ் கையில் இருந்து பேசியதை நாம் வரலாறுல பார்க்குறோம். ஆக பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்தில் திடீர்னு ஒரு கசாப்பு கடைக்காரு ஒரு குடோனில் ஆடை எடுத்து அடைச்சி போட்டிருந்தார். ஒரு நாள் அதை அறுக்கிறதுக்காக கதவு திறந்தார், ஒரு ஆடு ஓடிது. பின்னாலே ஓடி பார்த்தா ரசூலுல்லாஹ்ட்ட போய் வந்து நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து காப்பாற்றுறதுக்கா. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த ஆட்டுட்ட, இஸ்பிரி, பொறுத்துக்கொள், உலகத்தில் எல்லா உயிரினங்களையும் நமக்கு சாப்பிடத்தான் நல்லா படைச்சிருக்கான், நீ பொறுத்துக்கோ. ஆனால் அந்த ஆள் என்ன பண்ணாரு, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வந்தோன்னே அந்த கசாப்பு கடைக்காரன் பாருங்க கொஞ்சம் முரட்டுத்தானே இருக்கு, ஏக்கு எடுத்தாலும் உடனே கத்தியத்தான் தூக்குவான், பார்த்துருக்கலாம். ஏன்னா அவன் கத்தியோடு வேலை பார்க்கறதுனால ஏக்கு எடுத்தாலும் கத்தியை தூக்கிட்டு தான் ஓடி வருவான், பார்த்தீங்களா? காரணம் அவன்கிட்ட அந்த ரத்தத்தில் இருக்கிறவனுக்கு அந்த இதாக இருக்கும். எப்பவுமே நெருப்பில் இருக்கிறவன் பாருங்க எப்பவுமே சுடு சுடுன்னு தான் நிற்பான், எரிஞ்சு விடுவான், கோவத்தில் நிற்பான். காரணம் இருக்கிறதே நெருப்பில் இருக்கிறவன். ஆக அந்த ஆடை இங்கேயா நிற்கிற அப்படின்னு சொல்லி அதை வராமல் அது மல்லு கெட்டுச்சு, தரையோடு தரன்னு அந்த ஆள் இழுக்க வந்தார். அப்படி சொல்ல சொன்னாங்க, யா ஜர்தார், கசாப்பு கடைக்காரரே, அதுக்கு மூத்த கொடுக்குறா இருந்தாலும் மென்மையா கொடு. இப்படி அதை அது ரொம்ப சித்திரவதை பண்ணி இழுத்துட்டு போன மாதிரி நினைச்சாதீங்க. சுக்குஹா மௌத்தர் ரிஃப்கா, அதுக்கு ஒரு மென்மையான மரணத்தை கொடு என்று அந்த கசாப்பு கடைக்காட்டு அந்த ஆட்டுக்காக பரிந்து பேசினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலிமத்து சாதி அம்மாட்ட பால் குடிச்சாங்க. ஹலிமத்து சாதி அம்மா சொல்லுவாங்க, மாலை நேரத்தில் என் பிள்ளைகளோடு முகம்மது பால் எங்கே போயிருந்தாங்க, ஆடு மேய்க்க போயிருக்கும்போது நான் சாயந்தரம் ஒரு இடத்துல நின்று வருகை எதிர்பார்த்துட்டு நின்னேன். வரும்பொழுது முகம்மது வர்றார். அதுக்கு முன்னால் ஏதோ அந்த ஒரு வெளிச்சம் முன்னால் ஒரு ஒளிமயமாக தெரியுது. அதுக்கு பிறகு அந்த ஆடுகள் வருது. அந்த ஆடுலாம் இந்த முகம்மது அப்படியே பாசத்தோடு அத்தனையும் என்ன செய்யுது, ஒட்டி கொண்டு மொய்த்து கொண்டு மேலே ஒன்றுக்கு ஒன்று மேலே. இந்த பாசமான ஆள் வந்துட்டா திடீர்னு வளர்த்த வந்து எஜமான் வந்துட்டு ஆடு மேலே போய் மோதம் பார்த்துருக்கலாம், பாசத்தில் ஒன்று மேலே போய் முண்டி அடிச்சுக்கிட்டே. அதே மாதிரி அப்படியே ஒன்றுக்கு ஒன்றும் ஏறிக்கொண்டு இருந்தது. என் மகன் ஹம்சா என்ன பண்ணி போட்டாருன்னா, ஒரு ஆடை தூக்கி கீழே போட்டதில் ஒரு ஆடு கால் ஒடிஞ்சு போச்சு. அந்த உடஞ்ச ஆடு ரசூலுல்லாஹ்ட்ட போய் தன் காலை கொண்டு காட்டுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவ அற்புதத்தை அல்ல சின்ன வயசுலேயே வெளிப்படுத்தினான். ரசூலுல்லாஹ் பிறந்த உடனேயே அந்த வெளிப்பாடாக ரோமானிய அந்த பாரசீகத்தினுடைய கலசங்கள் எல்லாம் கீழே விழுந்ததல்லவா, அது மாதிரி அந்த சின்ன வயசுலையும் அந்த காலை எடுத்துட்டு அந்த பாசமாக அந்த காலை ரசூலுல்லாஹ் பக்கத்தில் கொண்டு காட்டினோன்னு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த கையால் அதை தடவுனார்கள். அந்த நிமிஷத்திலேயே அந்த கால் நடக்க ஆரம்பித்தது, என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கைபர் போருக்கு போயிருந்தாங்க. கைபர் போருக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஒட்டகம், ஒரு கழுதை, அந்த கழுதைக்கு பேர் யாஃபூர். அப்போ அந்த கழுதை சொல்லிச்சு, நாயகமே, நான் வந்து உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து அந்த கழுதை வந்து நின்றுச்சு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் பேர் என்னன்னு சொன்னாங்க. என் பேர் யஸீத் இப்னு ஷிஹாப்.
ரசூலா சொன்னா, உன் பேரு இன்னிலிருந்து யசீத் பின் ஷிஹாப் கிடையாது, இன்னிலிருந்து உன் பேர் யாஃபூர் அப்படின்னு ரசூலா அதுக்கு பேர் வச்சாங்க. அந்த கழுதை சொல்லுச்சு, யார ரசூலா, நான் எந்த பாரம்பரியத்தில் வந்தது தெரியுமா? என்னுடைய பாட்டனுடைய பரம்பரையில் 60 குதிரைகள். ஒவ்வொருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்குல்ல, அது மாதிரி என்னுடைய பாரம்பரியத்தில் என்னுடைய பாட்டனுடைய சந்ததியில சுமார் 60 குதிரைகள்ல நபிமார்கள் பயணம் செய்திருக்கிறார். 60 குதிரைகள்ல 60 கழுதையில எத்தனை நபிமார்கள் பயணம் செய்திருக்கிறாங்க? 60 கழுதைகள் என்னுடைய பாட்டனுடைய காலத்தில் உள்ளதுல சந்ததியில. அதுல நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கேன், நபிமார்கள்ல நீங்க மட்டும்தான் நபியா இருக்கீங்க. அதனால உங்களை நான் ஏத்துறதுக்காகவே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு யூதனுக்கு சொந்தமா இருந்தேன், அவன் என் மேலே ஏறினா அவனை கீழே தள்ளி விட்டுருவேன், அவன் வயிற்றுலையும் முதுகுலையும் என்னச்சும் அடிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன செய்தாங்க, பேர் வச்சாங்க. அந்த யாஃபூர் என்ற கழுதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு வர சொன்னா அந்த வீட்டுக்கு போகுமா, போய் கதவை தன்னோட தலையால் முட்டுமா, முட்டி அந்த வீட்டுக்காரர் வெளியே வந்தார்னா ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்கங்கிற மாதிரி சைக்கனை பண்ணுவான். அந்த அளவு ஒரு புத்திசாலித்தனமாக இருந்த அந்த கழுதை பெருமானார் வஃபாத்தான பிறகு துக்கம் தாங்க முடியாமல், வருத்தம் தாங்க முடியாமல் அந்த கழுதை ஒரு மனிதருக்கு சொந்தமான அந்த இதுல ஒரு கிணத்துல போய் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டது என்று எழுதுவாங்க. அபித்தீகான் என்பவருக்கு சொந்தமான ஒரு கிணறு. அதே மாதிரி ஆக கால்நடைகள் எந்த அளவுக்கு பெருமானாரை நேசிச்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி வாய்க்கு வந்தபடி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் பேசுறான். ஆனா பேசக்கூடிய இவன் என்னைக்காவது ரசூலுல்லாஹ்வை நேசிங்கன்னு நினைக்கா பேசியிருக்கானா? ஒரு கிளிப்ல காட்டுங்க பார்ப்போம். சொல்லுவான் எல்லாம் நாங்கள் ஹதீஸை பின்பற்றுகிறோம், ஹதீஸை உயிர்ப்பிக்கிறோம், நாங்கள் பொய்யானதை இல்லாம உண்மையானதை காப்பாற்றுவோங்கிறான். ரசூலுல்லாஹ்வை நேசிங்கன்னு ஒரு தடவை பேச மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தை பத்தியே பேச மாட்டான். முதல்ல தாய் தோப்பனை பிரியப்படணும். யாரு பிரியப்படுறாங்களோ தாய் தோப்பனை பிரியப்படாம தாய்க்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா அப்ப நேசங்கிறத பத்தியும் பேசவே மாட்டான். ஏன்னா அதை பேசுனா இவன் அவனுடைய கொள்கையே அது அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தை பத்தி பேசுறதே அவன் பழக்கமே இருக்காது. ஆக பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு கழுதை ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க. அந்த கழுதை காட்டு கழுதை. அந்த கழுதை ரசூலுல்லாஹ் வெளியே போனால் ரொம்ப ஆட்டம் போடுமா, குஷியா நல்லா குதிச்சிட்டு ஆட்டம் போட்டு கிடக்குமா. ரசூலுல்லாஹ் வீட்டில் வந்துட்டா அசையவே செய்யாதான். பலம் யதரம்ரம் மாதாம ரசூலுல்லாஹ் ஃபில் பைத். வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன அசைவு கூட அது அசையாத அளவுக்கு இருக்கும் என்று எழுதுறான். அந்த அளவிற்கு கழுதைகள் பெருமானார் எந்த அளவு நேசித்து பாருங்க. பறவைகள் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வெளியே போறதுக்காக தன்னுடைய ரெண்டு ஷூவை பயணத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒரு ஷூ போடுவாங்க. அந்த பயண ஷூவை என்ன செய்தாங்க, கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு வந்து ஒன்ன காலை என்ன செய்யிட்டாங்க, காலில் போட்டாங்க. போட்ட இன்னொரு காலில் போடுறதுக்கு முந்தைய ஒரு காக்கா வந்து எடுத்துட்டு பறந்துட்டு என் ஷூவை கொண்டாய் கீழே போடுன்னு சொன்னாங்க. அந்த காகை வந்து தூக்குச்சு பார்த்தீங்களா, தூக்கிட்டு அப்படியே அது கீழே சரிச்சது இல்லை, அதுலேருந்து உள்ள ஒரு பாம்பு கீழே விழுந்துச்சு. அப்போ அதான் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பார்த்தீங்களா, ஹாதிஹி கராமத்துன் அக்கரமணியல், அல்லாஹ் என்னுடைய ஷூவை ஒரு காகத்தை தூக்க வச்சு ரசூலுல்லாஹ் காலில் போறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பாம்பு போய் உள்ள இருந்திருக்கு. எத்தனையோ பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பத்திரிகையில பார்த்துருப்பீங்க. சில பிள்ளைங்க உள்ள தேள் இருந்து அதை கவனிக்காம போய் அதை போட்டு சில பிள்ளைகள் இறந்துருக்காங்க. பத்திரிகையில் எவ்வளவு செய்திகள் வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார்த்தீங்களா, இந்த காகத்தை வச்சு அல்லாஹ் எவ்வளவு மரியாதை செய்தான் பார்த்தீங்களா. ரசூலுல்லாஹ்வுடைய அது உள்ள அதுல என்ன இருக்கு, பாம்பு இருக்குன்றதுக்காக ஒரு காகத்தை அல்லாஹ் அனுப்பி அந்த காகம் தூக்கி அப்ப அது காகம் கவனிச்சிருக்கோம். அந்த பிரியத்தை அல்லாஹ் எப்படி காட்டுறான் பாருங்க. அதுதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதோடு நிறுத்திக்கறல, நான் காப்பாற்றப்பட்டேன் என்பதோடு நிறுத்திக்கறல. அங்க ஒரு மெசேஜ் சொல்றாங்க நமக்கு, மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை நம்பினானோ, யார் மறுமையை நம்பினானோ, அவர் தன்னுடைய காலுடைய ஷூவை அணியறதுக்கு முந்தி அது உள்ள உள்ளதை கொஞ்சம் தட்டிக்கிட்டு உள்ள உள்ளதை கொஞ்சம் உதறிக்கட்டும் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான்தாரியா இருக்கிறவங்க இந்த மாதிரி ஷூவை போறதுக்கு முந்தி என்ன செய்யிருக்கங்க, அதை உதறிக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. அவங்க நபி, அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான்.
நம்ம சாமான ஆபத்தில் மாட்டிக்கிற கூடாதா இல்லையா? அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு அப்படி ஒரு அட்வைஸ் நமக்கு பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாவுக்கு எகிப்து நாட்டு மன்னர் ஒரு 10 அன்பளிப்பு அனுப்பி வச்சிருந்தார். ரசூலுல்லாஹ் லெட்டர் அனுப்பின பொழுது, நான் நபிங்கிற லெட்டரை எல்லா நாட்டுக்கும் அனுப்பி வச்சாங்க. அந்த லெட்டரை வாங்கிட்டு என்ன செய்தார், நிறைய அன்பளிப்பு அனுப்பி வச்சிருந்தார். அந்த அன்பளிப்புல ஒரு வெள்ளை கோவேரி கழுதை, அது பேர் தல்துல்ங்கிற கோவேரி கழுதை ரசூலுல்லாவுக்கு அனுப்பி வச்சிருந்தார். அரபு நாட்டிலேயே அது ஒன்று தான் வெள்ளை கோவேரி கழுதையா இருந்தது. அந்த தல்துல் அந்த கோவேரி கழுதையை பற்றி எழுதுவாங்க. ரசூலுல்லாஹ் ஹுனைன் போருக்கு போகும்பொழுது கள்ளத்தீக்கு எதிரிகளை எரியறதுக்காக வேண்டி அவசரத்தில் போர்க்களதுன்னு அப்படி தானே அடிக்கிறது எரிகிறது தானே. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் நின்னாங்க, சின்ன வாப்பா, அப்பாஸ் கொஞ்சம் கல்லை எடுத்து தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது காயில விழுந்துட்டு எதுக்கு விளங்கிக்கிட்டு அந்த ரசூலுல்லாவுடைய அந்த வெள்ளை கோவேரி கழுதை இருக்குல்லங்க, அதுக்கு அல்லாஹ் அந்த பேச்சை விளங்க வச்சுட்டான். உடனே என்ன செய்யுச்சுன்னா நின்றுகிட்டு இருந்தது அப்படி கீழே படுத்துட்டு, யானை என்ன செய்யுன்னா திடீர்னு யானை பாகனை ஏற்றுறதுக்காக வேண்டி கீழே தன்னுடைய காலை வளைச்சி கொடுக்கும் பார்த்துருக்கீங்களா? அவன் ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஒரு சவுண்டு போடுவான், உடனே அவனை ஏற்றுறதுக்காக கீழே குனியும் பார்த்துருக்கீங்களா? காலை கொடுக்கும் பாருங்க. அது மாதிரி அப்பாஸ் அவங்கள தான் சொன்னான், அப்பாஸ் எனக்கு கல்லை எடுத்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே தப்புன்னு கீழே உட்காந்துட்ட. ரசூலுல்லாஹ் கல்லை எடுக்கிறதுக்காகவே தன்னுடைய வயத்தை பூமியில நெருக்கி வைத்து கீழே உட்கார்ந்து. இது மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு புலவன் ஒருத்தன் இருந்தான். அந்த புலவனுக்கு பொதுவாக பெரிய, இந்த அளவுக்கு புலவன் சொன்னால் பெரிய இலக்கியவாதி. ரசூலுல்லாஹ் ஒரு பயணத்தில் அவனுடைய பாடல்களை, அவனுடைய இலக்கிய கவிதைகளை 100 பாடல்களை கேட்டுக்கிட்டே போனாங்களாம், பயண அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் பயணத்தில் பாட்டு கேட்டு போகிறாங்களா இல்லையா? அதே மாதிரி அந்த புலவனுடைய கவிதைகளை 100 கவிதை, ஒரு பாட்டு இல்லை 100 பாடல்களை ரசூலுல்லாஹ் பயணத்திலேயே கேட்டுக்கிட்டே போனாங்களாம். அந்த கவிஞன் பேர் தான் உமையத் இப்னு அபி ஸல்த். அந்த உமையத் இப்னு அபி ஸல்த்ங்கிறதுக்கு ரொம்ப அறிவு வந்தாலும் திறமை வந்துட்டாலும் பெருமை வந்துடும். சைத்தானுக்கு வந்துச்சா இல்லையா, நான் தான் பெரியவன். ரசூலுல்லாஹ் நபியா வந்த உடனே அவன் சொன்னானா, இந்த ஏழை வீட்டுக்கா ஒரு நபி பட்டம், உண்மையிலேயே நபியா ஒரு ஆள் இருந்தால் அது என் வீட்டுக்கு தான் அந்த பட்டம் கிடச்சிருக்கும். நான் தான் அதுக்கு தகுதியான ஆள், நான் தான் பெரிய அறிவாளி, அவர் எழுத படிக்கவே தெரியாத ஆள் அப்படின்னு சொல்லி நாளைக்கு போய் அவரோடு விவாதம் நடத்தி அவரை தோக்க அடித்து அவர் ஒன்றும் தெரியாத ஆளு நான் நிரூபித்து காட்டுறவர் மண்ணக்கவை வைக்கிறேன் பாருன்னா அவன் என்ன சொன்னா, நாளைக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட விவாதம் நடத்தி அவரை தோல்வியை செய்து அவரை கேவலப்படுத்தி ஒன்றும் தெரியாத ஆள் நான் ஆக்கிறேன் பாருன்ட்டு நைட்டு படுத்தான். நைட்டு நேரத்தில் ஒரு பறவை வந்து அவன் வாயில் வந்து தன்னுடைய அழகை வந்து வாயை வந்து எச்சம் போட்டுட்டு போச்சு. காலையில் பார்த்தா அவனுக்கு அவன்கிட்ட இருக்கிற எல்லா சரக்கும் மறந்து போச்சு. அவன் என்னென்ன பாயிண்டையெல்லாம் கொடுத்து அங்கே என்ன நினைச்சானோ அத்தனை பாயிண்ட் அவனுக்கே என்ன செய்ச்சு மறந்து போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும்போது சிலந்தி வலை பின்னியது. குர்ஆன்லேயே சிலந்தின்னு ஒரு சூறாவை எல்லாம் சொல்லி காட்டுறான். உலகத்திலேயே 2 நபிமார்களுக்கு, தாவூது நபிக்கு வலை பின்னியது. அவர்களை ஜாலூத் என்ற ஒரு மன்னன் துரத்தி வரும் பொழுது ஒளிஞ்சாங்க, அவங்களுக்கு வலை பின்னிச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை உசைன் ரலியல்லாஹுடைய மகன் ஸைனுல் ஆபிதீன் அவர்களை ஒரு ஆட்சியாளர்கள் தூக்கில் போட்டு 4 வருஷம் நிர்வாணமாக போட்டிருந்தான், அவங்களுக்கு ஒரு சிலந்தி வலை பின்னிச்சு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அரபா மைதானத்தில் ஒரு சின்ன ஒரு குழப்பவாதி அரசர் ஒருத்தர் இருந்தான். அவன்கிட்ட சண்டைக்கு ஒரு சஹாபி அனுப்பி வச்சாங்க. அந்த சஹாபி அவன் தலையை எடுத்துட்டு வரும்போது ஓடி வந்தாங்க. அப்பவும் அவருடைய குகைக்கு வலை பின்னிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் வலை பின்னிச்சு. ரசூலுல்லாஹ் குகையில் வலை பின்ன பொழுது எதிரிகள் என்ன சொன்னாங்களாம், இந்த சிலந்தி வலை நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முந்தையே இது எங்க வலை பின்னிருக்கு போல தெரியுதுன்னு சொன்னாங்களாம் அந்த வலையை பார்த்துட்டு. ஆக அந்த அளவிற்கு சிலந்தி ரசூலுல்லாவை நேசிச்சுது. 2 காட்டு பறவைகள் ரசூலுல்லாவுடைய அந்த சவுர் கோயிலில் இருக்கும்போது 2 காட்டு பறவைகள் வந்து அங்கே வந்து நினைச்சிச்சான், அங்கே வந்து கூடு கட்டி இருந்துச்சான். அப்போ அதை பார்த்துட்டு இங்கே பறவையில் கூடு கட்டி இருக்கு, உள்ள ஆள் நுழைஞ்சிருந்தா இங்கேயும் பறவை வந்து கூடு கட்டி இருக்குன்னு பார்த்தவன் திரும்பி போயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பறவையினுடைய கழுத்தில் தடவி விட்டாங்களாம். அங்கிருந்து பறந்த அந்த பறவைகள் அப்பொழுது மக்காவுக்கு தான் அந்த பறவைகள் வந்துச்சான். இன்னைக்கும் அதனுடைய அந்த பறவையினுடைய சந்ததி இன்னைக்கும் அந்த ரசூலுல்லாஹ் தடவி விட்டாங்களா இல்லையா, இன்னைக்கும் அந்த மக்காவில் இருக்குன்னு கிதாபில் எழுதுவார். ஆக பெருமானாருடைய ஆசியை பெற்றவர்கள் எத்தனையோ பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி ஒரு குகையில் சவுர் கோயில ஒளிஞ்சிருக்கும் போது ஒரு பொந்தில் அடைக்க துணி இல்லாமல் காலை கொடுத்து அடைச்சிருந்தாங்க அபூபக்கர் நாயகம். உள்ளே இருந்து பாம்பு என்ன செய்யுது, வெளியே வர்றதுக்கா அவங்க காலை கொத்தியது. அப்போ அது கொத்துனது பாம்பை கொத்துறதுக்கா இல்லை, அந்த பாம்பு பேசுனதை இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 32 பாகம் எழுதியிருப்பாங்க தப்சீரில்.
அதில் கடைசி பாகத்தில் எழுதியிருப்பாங்க, இன்னாத்தேனா சூராவுடைய தப்சீரில் அந்த பாம்பு பேசிச்சான், குந்து முஸ்தாக்கத்தன் கதா கதா சினின, நான் இந்த நபியை பார்க்கறதுக்கு எத்தனை வருஷமா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லிச்சான், இந்த நபியை பார்க்கறதுக்காக நான் எத்தனை வருஷம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் பலிமா ஹஜப் தனி, நீங்கள் காலை வச்சு என்னை தடுத்துக்கு நிற்கிறீங்கள, எதுக்கு தடுத்துக்கு நிற்கிறீங்க? அப்போ அவரை கொத்தலை, அது நான் வெளியே வரணும்னா அது பாம்பு வந்து தன்னுடைய வாயால் தான் வெளியே எங்கேயுமே உள்ள நுழையும். ஆக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாம்புகள் நேசித்தது, கால்நடைகள் நேசித்தது, விலங்குகள் நேசித்தது, ஓநாய்கள். சஹாபாக்கள்லையே 3 சஹாபாக்களை பற்றி எழுதுவாங்க, ஓநாய்கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு சஹாபி சலமத் இப்னுல் அக்வா இந்த சஹாபி வரலாறையும் பார்க்கலாம், உஹ்பான் இப்னுல் அவுஸ்ங்கிற சஹாபி பேர்லையும் வருது, ராபி இப்னு உமைருங்கிற சஹாபி பேர்லையும் வருது. இவங்க காட்டுக்கு ஆடு மேய்க்க போகும்போது இவங்க ஆட்டு மந்தையில் ஒரு ஆடை ஓநாய் கவிட்டு ஓடிச்சு. உடனே அது பின்னால் துரத்தி பிடிச்சிட்டாங்க. அந்த வாயிலிருந்து ஓநாய் வாயிலிருந்து அந்த ஆட்டை பிடிச்ச பிறகு அந்த ஓநாய் சொல்லிச்சு, எனக்கு ஆண்டவன் தந்த ரிஸ்கை, ஏன்னா நமக்கு தான் திருடக்கூடாது, அதுக்கு திருட்டுன்னு ஒன்று கிடையாது, எனக்கு ஆண்டவன் தந்த இரணத்தை பறிச்சிட்டியல அப்படின்னு சொல்லி அந்த ஓநாய் பேசுது. என்ன ஆச்சரியம், ஓநாய் பேசுது அப்படின்னு சொன்னாங்க. இது என்னப்பா ஆச்சரியம், மரங்கள் மலைகளுக்கு மத்தியில் ஒரு நபி ஒருவர் வந்திருக்கிறார், கடந்த கால செய்தியையும் நிகழ்கால செய்தியையும் பேசுகிறாரே, அது ஆச்சரியம் இல்லையா? நான் பேசுறதுன்னு ஆச்சரியம், உலகத்தில் நடந்தது நடக்க போறது அத்தனையும் சத்தியமா புட்டு வைக்கிறார் பார், அவர் தான் உண்மையான நபி. அதை கேட்டுட்டு வந்த பிறகுதான் அந்த காட்டில் அந்த ஓநாய் சொன்ன பிறகுதான் ஊருக்குள்ளேயே ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியே பிரபலமாகுது. ஆக பார்த்தீங்கன்னா ஓநாய்கள் நேசித்தது. சஹாபாக்கள்லையே ரோமானிய படையெடுப்புலே சபீனா ரலியல்லாஹு போகும்போது பாதையை தெரியாம கடைசியில் ஒரு சிங்கத்திட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த சிங்கத்திட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, அரபியில் பேசுனாங்க. சிங்கம் அரபியா பேசும். சர்க்கஸில் உள்ள சிங்கம் கூட ஒரு பயிற்சியில் அதை கொடுத்து வச்சிருப்பான், அது அந்த சர்க்கஸுக்கு மட்டும்தான் பொருந்தும், காட்டில் உள்ள எல்லாத்துக்கும் பொருந்தாது. காட்டில் உள்ள யானைகிட்ட போய் இந்த வீட்டில் கொடி எடுக்கிற யானைகிட்ட போய் நடந்த மாதிரி நடக்க முடியாது, தூக்கி வீசிட்டு போயிருங்க. இப்போ அதே மாதிரி அந்த காட்டில் உள்ள அந்த மிருகத்திட்ட போய் சொன்னாங்க, அண்ணா மூலா ரசூலுல்லாஹ் அம்ரி கீத்த என் நிச்சயம் வந்து என்னுடைய தோழர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு பாதை மிஸ் ஆகி போயிடுச்சு, நான் ரசூலுல்லாஹ்வுடைய தொண்டன், நான் ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர், நான் ரசூலுல்லாஹ்வுடைய அடிவரடி அப்படின்னு சொன்ன உடனே அந்த அது என்ன செய்யச்சான், ஒரு போலீஸுக்காரன் கூப்பிட்டு போய் வழியை காட்டி விடுவானா இல்லையா, அது கூடயே அது பக்கத்துலேயே நடத்தியே கூப்பிட்டு போய் திடீர்னு எங்கேயாவது சவுண்டு வந்தால் ஓடி போய் பார்க்குமா, அங்கே போகிறாங்களான்னு போகும்போது கட்டி அணைச்சி அப்படியே வாழ்த்து தெரிவிச்சுட்டு போச்சான். ஆக ஒரு மிருகத்துக்கு தெரிகிறது அல்லாஹ்வுடைய தூதர் யார், அல்லாஹ்வுடைய தூதருடைய என்ன ஒரு அடிமை யார் என்பதை மிருகம் தெரிந்து வைத்திருக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெருமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுக்கு போயிருந்தாங்க. மதீனாவில் குபா பள்ளிவாசலில் அன்சாரிகளின் தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் போகும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு வீட்டில் இருந்து ஒரு குதிரையில் அவங்கள ஏற்றப்பட்டது. அந்த குதிரை ஆக சோம்பேறி, நடந்து போகிற மாதிரி தான் போவாது, சில இது பாருங்கள் ஓடவே செய்யாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வை ஏற்றின உடனே அங்கே இருந்து மின்னல் வேகத்தில் போனது அடுத்த ஸ்பாட்டுக்கு 1 to 1 மாதிரி வந்துருச்சு. 1 to 1 பஸ் எவ்வளோ வேகமாக போயிட்டு வந்துடுது, நாகர்களுக்கு 1.25 மணி நேரத்துக்கு போயிருதுலாங்க. அதே மாதிரி போன ஸ்பீடுக்கு திரும்ப வந்துட்டு, அது வரைக்கும் அப்படி போனதே இல்லை. 2வது வாழ்நாளில் அதுக்கு பிறகு டபுள் இன்ஜின் போன மாதிரி சொல்லலாம், அதிவிரைவு வண்டி, பஸ்ஸில் ட்ரெயினில் போட்டிருக்கானே இல்லையா விரைவு வண்டி, அதிவிரைவு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு. அது எந்த அளவுன்னு சொன்னால் எப்பவுமே அது வந்து ரெடியாகவே நிற்குமா, அந்த வாகனத்தை எந்த வாகனமும் அதுக்கு பிறகு யாருமே முந்தவே முடியாதான். ஆக சோம்பேறியாக இருந்தது. அன்னலார் ஏறின உடனே பூவோடு சேர்ந்த நாரும் மணக்க ஆரம்பித்தது. ஆக பாருங்க, புறாக்கு வாகனம் விண்ணில் உள்ள மண்ணில் உள்ள வாகனம் அல்ல, விண்ணில் உள்ள வாகனம் கூட பெருமானாரை நேசித்தது. ரசூலுல்லாஹ் புறாக்கு வாகனத்தை மேராஜுக்கு பயணத்தில் வந்த பொழுது ஏற விடாம அது திணிச்சுதான் திமிரியதான். அப்போ சொன்னாங்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஏன் திமிர்ற, உலகத்தில் இவங்களை விட உயர்ந்த ஆளை நீ இதுவரைக்கும் ஏற்ற போகிறது கிடையாது, இவங்களுக்கு முன்னாலேயே நீ ஏற்றிருக்க போகிறது கிடையாது, பின்னாலே இவங்களை ஏற்றுறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறேன். இல்லை அவங்களுடைய மகிமையை தெரியாமல் நான் செய்யலை நாயகமே, எனக்கு மறுமையில் எனக்கு நீங்கள் அல்லாஹ்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எனக்கு உயர்ந்த பதவி வாங்கி தரணும், அதுக்கு கேரண்டி தாங்க அவங்கள ஏற்றுறேன். ஆக பெருமானாரின் மீது எந்த அளவுக்கு விண்ணில் உள்ள வாகனம் கூட நேசித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஒட்டகம் வேகமாக ஓடியே வந்து ரசூலுல்லாஹ் முன்னால் வந்து கத்துச்சு. சஹாபாக்களுக்கு ஒன்றுமே தெரியலை.
உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது உரிமையாளர் யாரப்பா? ஒருத்தன் பின்னால் ஓடி வந்தான், நான் தான். என்னப்பா இது உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, என்ன சொல்லுதுன்னு? இல்லை யார ரசூலுல்லாஹ், இவனுக்கு நிறைய தூரத்துல எல்லாம் பயணம் செய்து கூட்டு போயிருக்கேன், நிறைய குட்டிகளை எல்லாம் பெற்று கொடுத்துருக்கேன். ஆனால் நான் கோடை மழை காலத்தில் நல்ல என்ஜாய் பண்ணி நல்ல புட்பூண்டை சாப்பிட்டு கொழுக்கலாம் நினச்சா இப்போ கழுத்தில் கத்தி வைக்கலான்னு திட்டம் போடுறான் இவன் அப்படின்னு சொல்லுதுப்பான். சரி நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் கூட்டு போயிடறேன் அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ போய் சொல்கிற பேச்சு எப்படியா சமாளித்து கொண்டு போய் அதை அறுக்க திட்டம் போடுற, புடி நீ வாங்கின காசு 100 வெள்ளியின் கையில் கொடுத்து அந்த ஒட்டகத்தை பார்த்து சொன்னாங்க, நீ விடுதலை பண்ணிட்டான், வெளி சுதந்திரமா சுத்துன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உன்னை விடுதலை பண்ணிட்டமா, நீ சுதந்திரமா சுத். ரசூலுல்லாஹ்வுடைய தலைமாட்டில் வந்து நின்றுட்டு ரகா சும்மா ரகா சத்தம் போட்டது, ஆமீன். ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. ரசூல் திரும்ப 2வது சத்தம் போட்டது, ஆமீன் அப்படின்னாங்க. திரும்ப 3வது சத்தம் போட்டது, ஆமீன். சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன நாயகம் என்ன ஆமீன் சொல்றீங்கல்ல, முதல்ல அது என்ன சொல்லுச்சுன்னா நன்றி சொல்லுச்சு. மனுஷன் நன்றி வேணும். என்ன சொல்லுச்சு? ஜஸாக்கல்லாஹு கைரா அனில் இஸ்லாம் வல் குர்ஆன், குர்ஆனை தந்த நாயகமே, இஸ்லாத்தை தந்த நாயகமே உங்களுக்கு நன்றி. குர்ஆன் நமக்கு தானே வந்திருக்கு, அதுக்காக வந்திருக்கு, நம்ம நன்றி சொல்லது அது நன்றி சொல்லுதுங்க. அதுக்கு அடுத்து 2வது ஆமீன் சொன்னீங்களே, அது என்ன சொல்லுச்சுன்னா ஹக்கன் அல்லாஹு ரோப உம்மத்திக்கு, அல்லாஹ் யார சொல்ல நாளைக்கு மறுமையில உங்க உம்மத்துமார்களுடைய பயத்தை உங்க மனசுல இருந்து அல்லாஹ் உங்களுக்கு போக்கட்டும், நீங்க இவங்க உள்ளத்துல எனக்கு உயிர் பயத்தை போக்கின மாதிரி உங்க உள்ளத்துல மறுமையில உங்க உம்மத்தினுடைய கவலையை பத்தி அல்லாஹ் நீக்கட்டும் என்று துவா செய்து ஆமீன் சொன்னேன். 3வது என்ன ஆமீன் சொன்னீங்களே, சக்கன் அல்லாஹு, நீங்க வந்து நாளைக்கு உங்க உம்மத்துமார்களை நரகத்தில் இருந்து அல்லாஹ் உங்களுடைய உடலை ரத்தத்தை பாதுகாக்கட்டும், நீங்க ஏன் ரத்தத்தை நீங்க இவங்கள்ட்ட இருந்து பாதுகாத்த மாதிரி என்று துவா செய்யுதுன்னு சொன்னாங்க. ஆக ஆடு மாடுகள் விசச்சந்துகள் பறவைகள் அத்தனையும் பெருமான நேசிக்குது. நேசிக்காத ஒரே ஒரு அயோக்கியன் இன்னைக்கு புதிய கொள்கையை கூட்டி ஆரம்பிச்சு நாங்களும் நபி நேசம், நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பெருநாள் கொண்டாடி கலையலாம் பாருங்க, இவனும் மாத்திரனா ரசூலுல்லாவை நேசிக்காதவனா. அப்ப அல்லாஹ் சொல்றானே, சில பேரை நாம் நரகத்துக்குன்னே படைச்சிருக்கோம், ஏன் தெரியுமா? அவங்களுக்கு உள்ளம் இருக்கும் ஆனால் சிந்திக்க மாட்டான், காது இருக்கும் கேட்க மாட்டான், அவனுக்கு வாய் இருக்கும் பேச வேண்டியதை பேச மாட்டாங்கிறான். அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களிருந்து பாதுகாத்து ரசூலுல்லாவுடைய நேசத்தோடு வாழ்ந்து அவர்கள் சுன்னத்தை பின்பற்றி நாளை மறுமையிலே அவர்கள் கையிலே நாமல் ஹவுலுல் கௌசர் தண்ணீரை குடிக்கக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்திரில் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரக்கூடிய அந்த 12வது அந்த மீலாது சொற்பொழிவாகவே உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவை நான் பேசிட்டேன். 12வது மீலாது இருக்குல்லங்க, அந்த சொற்பொழிவை நம்ம பள்ளியாசல வச்சா எப்படி பேசணுமோ அதற்காகவே வேகமா பேசி அத்தனை பேர்களுக்கு நாமளும் பெருமானாருடைய அந்த பிறந்த தின விழாவை கொண்டாடினோம். அந்த உறுதிமொழி எடுப்போம், அந்த சுன்னத்தின்படி வாழ்வோம் என்ற உறுதிமொழியை நாம் எடுப்போமாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.